பெரும் ஞானத்தை, அனுபூதியை அடிப்படையாக கொண்டு ஆர்கானிக்கா எவால்வான ரிலிஜியன். அதனால நம்முடைய சமஸ்தானங்களே இந்த சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இயங்கியதனால தனியா அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை, இருந்ததே இல்லை. செக்யூலரிசம் அப்படிங்கிற ஐடியாவே நம்முடைய சனாதன இந்து தர்மம் தழைத்தோங்கிய நாடுகள்ல இருந்ததும் இல்லை, தேவையும் படல. காரணம் என்னன்னா, நம்ம ரிலிஜியனே, சனாதன தர்மமே டெமோக்ரஸி, ரெஸ்பான்சிபிள் டெமோக்ரஸி. நம்முடைய தர்மத்திலே நடந்தது போல, நடப்பது போலே கண்டன மண்டனங்கள், பலதரப்பு வாத பிரதிவாதங்கள், பலதரப்பு ஆர்குமெண்ட்ஸ், பட்டிமன்றங்கள், இவைகளெல்லாம் செழித்து ஓங்கி, வழக்காடு மன்றங்கள், கண்டன மண்டனங்கள், வாத பிரதிவாதங்கள், இதெல்லாம் செழித்து ஓங்கிய தர்மம் வேற எங்கேயும் கிடையாதுங்க. ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ட்ரெடிஷனுங்க. நாம ரொம்ப இனிமையான ட்ரெடிஷனுங்கய்யா. இந்த ஆர்கானிக்கான ட்ரெடிஷனுக்கு சமஸ்தானங்கள் சார்ந்து நாம இயங்கினதுனால, சமஸ்தானங்களே இந்த ட்ரெடிஷன்ஸ் தான் தங்களுடைய லாவாகும். அதாவது கான்ஷியஸ் சாவரனிட்டியும், ரிலிஜியஸ் சாவரனிட்டியும், பொலிட்டிக்கல் சாவரனிட்டியும் ஒன்னாவே இருந்தது. கான்ஷியஸ் சாவரனிட்டி, அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஞான தேடுதலும், ஞான வெளிப்பாடும், ஞான சுதந்திரமும். ரிலிஜியஸ் சாவரனிட்டி, அந்த ஞான சுதந்திரத்தை மையமாக வைத்து மக்கள் வாழ்வதற்கு, இயங்குவதற்கான மத சுதந்திரம். இது மாதிரியான சம்பிரதாயங்களை உருவாக்க, வாழ, பரப்ப இருந்த மத சுதந்திரம்.